செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா ஆரணி விசாஸ் டெய்லி கிரிக்கெட் போகிறாங்க. ஆரணி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் மொத்தம் 8 ஓவர். ஃபஸ்ட்டு 2 ஓவர் பவர் பிளே, 5 பாலர் யூஸ் பண்ணோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸாக மணியும் சூர்யாவும் வந்திருக்காங்க. மணி ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போட குரு வந்திருக்காருங்க. ஓடி எடுப்பது ரன். செகண்ட் பால் லவ்லி அகைன் அதே பால் போட்டாரு. அருமையாக சுயற்றி புஷ் பண்றாங்க. ஐயோ மிஸ் பண்ணிட்டாருங்க. பிடிச்சி அடிச்சிருந்தா ரன் அவுட். ஃபர்ஸ்ட் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க சூர்யாவும் மணியும். ஒரு ரன் மட்டுமே. தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல சூர்யா. லவ்லி பிளேங்க. சரியான ஷாட். பட்ட ஒன்னு தெரிஞ்சது அது பவுண்டரின்னு. ஃபுல் டாஸா வச்சாருங்க. அதே பால் தான் போட்ட 3 பாலுமே வைட் இருக்கிறா ட்ரை பண்றாரு. ஃபோர்த் பால் லவ்லி பிளேங்க. சரியான ஷாட், கிளாசிக் ஷாட். இந்த மாதிரி லாங் ஆஃப்ல ஃபுல்லரா வச்சாரு பந்த. சூப்பர் ஷாட்டுங்க. அடுத்தடுத்து 2 பவுண்டரி சூர்யா கிட்ட. பார்க்கவே நல்லா இருந்தது சூர்யா பேட்ல. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. 9 ரன் வச்சிருக்காங்க ஆரணி. விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத. பவர் பிளே நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆரணி. யுவராஜ் வந்திருக்காரு அட்டாக்கு. நியூ பவுலர். லாஸ்ட் பவர் பிளே வருங்க. ஸ்ட்ரைக்ல மணி. ஃபர்ஸ்ட் பாலே ஃபுல் டாஸ். நோ பால் வேற கொடுத்துருக்காங்க. ஹிப் நோ பால். ரிவர்ஸ் கரெக்டாக திரும்பிட்டாருங்க. முதல் பாலே பவுண்டரி வந்திருக்கு. ஃப்ரீ ஹிட் பால். லவ்லிங்க. சரியான ஷாட் உள்ள வச்சிருக்காங்க. லாங் ஆன்ல 6 ரன்களை பெற்றது. 6 ரன்னே கொடுத்துருக்காங்க. 6. சரியான ஷாட், ஃப்ரீ ஹிட் பால். நல்ல பிளேங்க. சென்ற மேட்ச் மணி ஒரு 4 ஒரு 6. லவ்லி செகண்ட் பால் தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் அகைன். மீண்டும் ஒரு ஷாட் அது. பட் ஒரு ரன் மட்டும் கரெக்டா வரலங்க. சிங்கிள். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 26 ரன் வச்சிருக்காங்க ஆரணி. விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாம. ஓவருக்கு 13 ரன் வச்சிருக்காங்க. சரியான ஸ்டார்ட்டுங்க ஆரணி. 2 பேட்ஸ்மேனுமே நல்லா இருக்காங்க பிளேயிங். நல்ல பால் எல்லாமே பனிஷ் பண்ணிடுறாங்க. பவர் பிளே முடிஞ்சிருக்குங்க. நியூ பவுலர் கோட்டிஸ் வந்திருக்காரு. 5 ஃபீல்டர் வெளியே வச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக்ல மணி. ஃபர்ஸ்ட் பால் ஷாட் ஆல் ட்ரை பண்ணாரு. கரெக்ட் ஆகல. சரியாக படவில்லை. லவ்லி பிளேங்க. சரியா அடிச்சிருக்காரு சூர்யா. நல்லா டிரைவங்க. பவுண்டரியே போயிடுச்சுங்க. நல்லா வேகமா போச்சு பந்து. கவர்ஸ்ல ஒரு பவுண்டரி. சூர்யா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காரு ஆஃப்ல. இது வரைக்கும் அடிச்ச பவுண்டரிஸ் எல்லாமே ஆஃப்ல தாங்க அடிச்சிருக்காரு. நல்ல பிளே சூர்யா கிட்ட. சூர்யா அடிக்கிற 4வது பவுண்டரி இந்த மேட்ச்ல. லாஸ்ட் பால் பிளேங்க அகைன். நல்ல ஷாட்டா. ஆள் இருக்காங்க இந்த மாதிரி தெளிவா. இரண்டாவது வாய்ப்பு இருக்கிறதா என்றால் நிச்சயம் இல்லை. ஏன்னா தொட முடியாது. ஒரு ரன் எடுத்து 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 33 ரன் வச்சிருக்காங்க ஆரணி. விக்கெட் எது லாஸ் பண்ணாத. ஓவருக்கு 10 ரன் மேல ஆடிட்டே இருக்காங்க. நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆயிட்டு இருக்கு. 33 ரன்னுக்கு விக்கெட் இல்லாம. ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸிங்க. நல்லா கைண்டா இருக்கு பேட்ல. அகைன் ஒரு பவுண்டரி. 6 கொடுத்துருக்காங்க. சரியான ஷாட்டுங்க. வந்த வேகத்தை அப்படியே கீப்பர் தலைக்கு மேலே வச்சிருக்காரு மணி. மணி அடிக்கிற 2வது 6. ஒரு பக்கம் சூர்யா பவுண்டரி அடித்தா மணி 6 அடிக்கிறாரு. விக்கி வந்திருக்காரு அட்டாக்கு. நியூ பவுலர். ஃபர்ஸ்ட் பால் 6 ஸ்டார்ட் பண்ணிருக்காரு மணி அவரை. செகண்ட் பால் அகைன் ஒரு ரிவர்ஸ். சேம் ஷாட், சேம் ரிசல்ட். இந்த மாதிரி பவுன்சரு சாரி பவுண்டரி. ஒன் பவுன்ஸ் பவுண்டரி. போற எல்லா பாலுமே பவுன்ஸாவே போடுறாங்க. ஃபர்ஸ்ட் திரும்பிடுறாருங்க. தேர்ட் ஒன் அகைன் ரிவர்ஸுங்க. அந்த 3 பாலுமே ரிவர்ஸ் தான். பவுண்டரி இந்த முறை. சரியான ஷாட். இந்த மாதிரி ஃபுல் டாஸா வந்தது. அதே முட்டி போட்டு அடிச்சாருங்க. மணி அடிக்கிறது 6, 4 இந்த ஓவரில் போட்ட 3 பாலுமே ரன் வந்திருக்கு. ஃபோர்த் ஒன்
லவ்லிங்க, லவ்லி பால் நல்லா கம்பேக்காங்க, நல்லா டேக்கனாங்க வினோத் கிட்ட, நல்லா நின்று வந்தது பந்து. இது ஒரு ரிவர்ஸ் திரும்பி இருந்தாருன்னா கனெக்ட் ஆயிருங்க. 4 6 ஒரு 6 2 நல்லா ஸ்லோவரா வந்தது, பட்டவனே நல்லா ரேஸ் ஆயிடுச்சு பந்து. மணி நல்லா கேமி ஆடி கொடுத்துட்டு போயிருக்காருங்க. கிட்டத்தட்ட 2 6 2 3 பவுண்டரி, ஒரு 20 25 ரன் அடிச்சுட்டு போயிருக்காரு. டீமுக்கு தேவையான பண்ணிட்டாருங்க. பவர் பிளேலையும் சரி, அது முடிஞ்ச பிறகு சரி. முதல்ல விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. மணியோட விக்கெட். ஆர்னி நல்ல 1 பேட்ஸ்மேன் சோதார் வந்திருக்காரு, நியூ பேட்ஸ்மேன். லவ்லிங்க, லவ்லி பால் மீண்டும் ஒரு ஃபுல் டாஸா வந்த பந்து அவுட்டு குத்துருக்காங்க. நல்லா கம்பேக் அங்க விக்கி கிட்ட. வினோத் வந்திருக்காரு, நியூ பேட்ஸ்மேன். ஹாட்ரிக் பால் விக்கிக்கு. லவ்லிங்க காலில் போட்டுருக்கு. லெக் பைஸ் இருக்கு இங்க. லெக் பைல ரன்னு. பவுண்டரியா போயிடுச்சுங்க. பவுண்டரி பிடிக்க முடியாது. கேப்டன் பாருங்க, அவர் டீம்ல விளையாடாத. இங்க வந்து திட்டுலாம் வாயிலு. நான் போடுவேன், கண்டிப்பா போடுவேன். இது 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 51 ரன் வச்சிருக்காங்க. 2 விக்கெட் லாஸ் பண்ணி ஆரணி. அவருக்கு 10 ரன் மேல போதுங்க. அடுத்த 2 வாடி போட்டுக்காரு கோடிஸ். ஃபர்ஸ்ட் பால் ரீ. லவ்லி பால் லெக் பைஸ் ரன் இருக்கு, அதனால எங்க பட்டாலும் ஓடுவாங்க. ஒரு ரன், இரண்டாவது வாய்ப்பு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். பாலுங்க, சரியான பாலு, நல்லா ஏற்கறாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஷாட்டா அகைன் பாட்டில வந்து ஃபீல்டர் வச்சிருக்காங்க. நல்ல ஸ்டாப்பா இல்லைங்க, மிஸ் பண்ணிட்டாரு. பவுண்டரி மாறியது 4 ரன். உனக்கு வந்து ஒரு வைடியா ரீபால். லாஸ்ட் பால். லவ்லிங்க, சரியான பாலு, நல்ல கம்பேக் அங்க கோட்டிஸ் கிட்ட. டாட் பாலோட ஓவர் முடிச்சிருக்காரு. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 62 வச்சிருக்காங்க ஆரணி. 2 விக்கெட் லாஸ் பண்ணி ஓவருக்கு 12 ரன் 13 ரன் போட்டுட்டு இருக்காங்க டெய்லி கிரிக்கெட்டர்ஸ். குரு வந்துருக்காருங்க டீம்லேயே. இவர் தான் நல்லா போட்டுருக்காரு இது வரைக்கும் ஓவர். ஸ்ட்ரைக்கில் சூர்யா. லவ்லிங்க ஆளா இருக்காங்க, ஆனா கொஞ்சம் தள்ளி போச்சுங்க அப்ப வந்து. நல்லா ஸ்டாஃபு. மூன்று ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஷாட்டுங்க, ஸ்லாட்ல இருந்தது, நல்லா ஹைட்டா போகுது பந்து. சான்ஸ் ஃபார் என்றால் விக்கெட் போயிடுச்சுங்க. சரியான ஷாட், நல்லா ஹைட் போச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு 6 வந்திருக்கு. இந்த மாதிரி வினோத் பேட்ல வினோத் அடிக்கிற லாஸ்ட் ஒன். உடம்புக்கு வந்ததுங்க, சரியா கனெக்ட் ஆகலாம் போயிட்டு நினைக்கிறேன். பவுண்டரி பட்டாலே வேகமா போதுங்க பந்து. நல்ல அவுட் ஃபீல்டு. பவுண்டரி பவுண்டரியோட ஓவரா முடிச்சிருக்காரு வினோத். ஆனா எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே நல்லா விளாடுறாங்க. 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. 78 வச்சிருக்காங்க. 2 விக்கெட் லாஸ் பண்ணி ஆரணி. இன்னும் 2 ஓவர் இருக்குங்க. 100 ரன் மேல அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சேசிங் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் 100 ரன்னுக்கு மேல. அரவிந்த் வந்திருக்காரு அட்டாக்கு, நியூ பவுலர். ஸ்ட்ரைக்கில் சூர்யா. ஓப்பனிங் வந்தாருங்க, ஒரு பக்கம் சூப்பராக விளையாட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் பால். ஆள் இல்லைங்க டாப் வச்சுனாலும். ஒரு ரன், சிங்கிள். செகண்ட் பால். லவ்லிங்க, சரியான பால், லைட் எட்ஜி. பேட்ஸ்மேனை வாக் பண்ணிட்டாருங்க. நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வினோத் கிட்ட. லைட் எட்ஜி. அகைன் ஒரு விக்கெட் லாஸ். நல்லா விளையாடி இருந்தார் வினோத். அவர் விக்கெட் எடுத்துருக்காங்க. ஏன்னா நல்லா பெரிய நியூ பேட்ஸ்மேன் மாவீரன் ஸ்ட்ரைக்கில். இதே கம்பீரமாக இருக்கு. லவ்லி பிளே. ஸ்லோவாக வந்தது. அரவிந்த் செம்மையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. போட்ட 3 பால் வெறும் 2 ரன் தான் கொடுத்துருக்காரு. ஃபோர்த் ஒன். ஆயிட்டு போது அங்கே ஃபீல்டர் இருக்காரு. சான்ஸ் ஃபார் புடிச்சிட்டாருங்க. லாஸ்ட் மினிட்ல கை வச்சாரு. 2 பேருமே விக்கெட் கேட்கல. லாஸ்ட் மினிட்ல கேட்ச். நல்லா டேக்கனாங்க. ஆனா
பரவாயில்ல, முக்கியமான விக்கெட் சூர்யாவோட விக்கெட் எடுத்திருக்காங்க. மேட்சுக்குள்ள வர நியூ பேட்ஸ்மேன் நவீன் ஸ்ட்ரைக்ல. லவ்லி பால் அகைன் ஒரு டாட் பால் அரவிந்த். லாஸ்ட் பால் லவ்லி பால் அகைன் ஒரு தரமான பால் அரவிந்த். அடுத்தது 2 டாட் பால்ஸ் நவீன் வச்சு செம்மையா போட்டு போயிருக்காங்க. வெறும் 2 ரன் 3 ரன்ல போட்டு போயிருக்காரு அரவிந்த். ஃபர்ஸ்டே யூஸ் பண்ணிருக்கலாம் அவரை. 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. 79 வச்சிருக்காங்க. 4 விக்கெட் லாஸ் பண்ணி ஆரணி லாஸ்ட் ஓவர் நல்ல கண்டெய்ன்மெண்ட் போயிருக்காருங்க. லாஸ்ட் ஓவர் போல விக்கே வந்துருக்காருங்க. அவர் ஸ்பெல் முடிக்கிறாரு லாஸ்ட் ஓவர். ஸ்ட்ரைக்ல மாவீரன் ஃபர்ஸ்ட் பால். லவ்லி பால் பேட்ல பட்டிருக்கு. அவரே வாக் பண்ணிட்டாருங்க. நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா இருக்காங்க ஆர்னில. பேட்ல பட்டா கொடுக்கறதுக்கு முன்னாடியே வெளியே போயிடறாங்க. வினோத் பிடிக்கிற 3வது கேட்சுங்க. நியூ பேட்ஸ்மேன் மணி ஸ்ட்ரைக்ல. சரியான ஹைட் போகுது. எங்கேயோ போச்சா இல்லைங்க, பிடிச்சாரு. நல்லா டேக்குனாங்க. எதிர்பார்க்கவே இல்லைங்க. நல்லா கேட்சாங்க. நான் வெளியே போயிட்டு வந்தீங்க. சரியான ஹைட் பாலு. அடுத்தடுத்து 2 விக்கெட்டு. நல்லா டேக்குனாங்க. ஒயிட் டிஷர்ட் அவர் நேம் என்னன்னு தெரியல. ஆனா நல்லா கேட்சுங்க. நல்லா ஹைட்டா போச்சு இப்போ வந்து. நியூ பேட்ஸ்மேன் செல்லா ஸ்ட்ரைக்ல. ஹாட்ரிக் பால். யாருமே இல்லைங்க. 2 ரன்னா. த்ரோ சரியா வரல. த்ரோ சரியா வந்தா ரன் அவுட். 2 ரன் ஓட்டாங்க. ஃபிஃப்த் ஒன். லவ்லி பிளேங்க. ஆளை வச்சிருக்காங்க. சரியான ஷாட் கவர்ஸ்ல. ஒரு மிஸ்ஃபீல்டு பவுண்டரியா. ஐயோ அகைன் ஒரு மிஸ்ஃபீல்டு. 3 ஓட்டாங்க. 4வது ஓடுறாங்க. ரன் அவுட். 4வது ரன் புஷ் பண்ணாங்க. ரன் அவுட். செல்லா ஸ்ட்ரைக் ஆட பார்த்தாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் பாலுங்க. ஸ்ட்ரைக்ல செல்லா ஷாட்டுங்க. சரியான ஷாட். 4வது ரன் புஷ் பண்ணாரு. இதுக்காக தான் போல. எங்கேயா வச்சிருக்காரு ஸ்கொயர் லேக்ல. எங்க பிக் இது வரைக்கும் அடிச்சதுலயே 6 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சிருக்காங்க ஆரணி. 8 ஓவர் முடிஞ்சிருக்கு. 90 ரன் வச்சிருக்காங்க. ஓவருக்கு கிட்டத்தட்ட 10 ரன்னுக்கு மேல வச்சிருக்காங்க. 12 ரன் ஆடணும் இந்த மேட்ச் ஜெயிக்க. டெய்லி கிரிக்கெட்டர்ஸ் 8 ஓவருக்கு 90 ரன் அடிக்கணுங்க இந்த மேட்ச் ஜெயிக்க. டெய்லி கிரிக்கெட்டர்ஸ் ஓவருக்கு 11 ரன்னுக்கு ஆடணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸா அரவிந்த் கோட்டிஸ் வந்திருக்காங்க. அரவிந்த் ஸ்ட்ரைக் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் போட பார்த்திபன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே. ஓவருக்கு 11 ஆடணும். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் ஒரு 30 ரன்னுக்கு ஆடினாங்கன்னா மேட்ச் ஜெயிக்கலாம். ஸ்ட்ரைக்ல அரவிந்த் நல்ல ஒரு சென்சிபிள் பேட்ஸ்மேனு. ஃபர்ஸ்ட் பால் லவ்லி பிளே. ஃபர்ஸ்ட் பாலு சிங்கிள். கோட்டிஸ் நியூ பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்ல. ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுங்க. சரியான ஷாட்டு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பலார்னு ஒரு அரை மிட் விக்கெட்ல. எங்கேயோ போயிடுங்க பந்து. சரியான ஷாட்டு. நல்லா அரை குழி பந்து. முதல் பாலே கோட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க. 6 ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. நல்ல பிளே. ரிவர்ஸ் இந்த முறை செம ஷாட்டுங்க. அகைன் ஒரு நல்ல ஷாட். இந்த முறை பவுண்டரி. பார்க்க நல்லாதுங்க. நல்லா முட்டி போட்டு ஒரு ஸ்வீப் பண்ணாரு கோட்டிஸ் பேட்ல. அடுத்தடுத்து ஒரு 6 ஒரு 4ங்க. ஓவருக்கு 11 ரன் ஆடணும். 3 பாலே வந்துச்சு. கோட்டிஸ் நல்லா ஸ்டார்ட்டு. லாஸ்ட் ஒன். லவ்லி பிளேங்க. ஆளை வச்சிருக்காங்க. நல்ல ஷாட்டு. நல்லா ஃபுல்லராக வந்த பந்து. பவுண்டரி கிடைச்சிருக்கோம். கரெக்டாக ஃபீல்டிங் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டாட் பாலோட ஃபர்ஸ்ட் ஓவர் முடியுது. முதல் ஓவர் முடியல 14 ரன் வச்சிருக்காங்க. விக்கெட் இது லாஸ் பண்ணாத டெய்லி கிரிக்கெட்டர்ஸ். நல்லா ஸ்டார்ட்னே சொல்லலாம். பவர் பிளேல தேவையான ரன்னோட 3 ரன் அதிகமாகவே வச்சிருக்காங்க. லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போட சூர்யா வந்துருக்காருங்க. நியூ பவுலர். பேட்டிங்லேயே நல்லா பண்ணி கொடுத்தாரு. பவுலிங்ல விக்கெட் எடுத்துறாரு. பாலாம் கோட்டிஸ் விக்கெட்டை. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸுங்க. சரியான ஷாட். இந்த முறை லாங் தலைக்கு மேல எங்கேயோ போங்க. கோட்டிஸ் ஃபர்ஸ்ட் பால்
திரும்ப ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த ஓவர்லையும். கோட்டிஸ் ஷாட்ஸ் ஒன்று நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு. நல்லா ஆடிட்டு பேட்ஸ்மேன் மாரி தெரியுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான் அவர் பேட்டிங்கு. நல்லா இருக்கு ஷாட்ஸு, பயம்லாம். செகண்ட் பால் அகைன் ஒரு ஃபுல் டாஸ். இந்த முறை மிட் விக்கெட்ல வச்சாரு, ஆளை வச்சிருக்காங்க அங்கே. இது எப்படி தெரியுமா இருக்கு, ஐபிஎல் மேட்ச் மாதிரி இருக்குப்பா. சிங்கிள். ஃபிஃப்த் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸுங்க. என்னன்னு தெரியல, லைன்லேயே போடல அவரு. சிங்கிள். லாஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸுங்க. இந்த மாதிரி நல்லா கேப் விக் பண்ணியிருக்காரு கோட்டிஸ். கோட்டிஸ் பேட்டில் வர ரெண்டாவது பவுண்டரி. நல்லா கேப் பார்த்து டைம் பண்ணி விட்டாரு. கவர்ஸ்ல பவுண்டரியோட பவர் பிளே ஓவர் முடிஞ்சிருக்குங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 28 ரன். இந்த ஓவர்லேயே 14 ரன்னுங்க. போட்ட 6 பாலுமே ஃபுல் டாஸாக போட்டு போயிருக்காரு சூர்யா. பிளே முடிஞ்சிருக்கு. செல்லா வந்திருக்காரு அட்டாக்கு. நியூ பவுலர் 5 ஃபீல்டு வெளியே வச்சு. ஸ்ட்ரைக்கில் அரவிந்த். ஃபர்ஸ்ட் பால் லவ்லி பால். அரவிந்த் பாலை டாட் பண்ணாமல் சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்காருங்க. சான்ஸ் பார் இல்லைங்க, கொஞ்சம் முன்னாடி வந்துச்சு பந்து. நல்லா ஃபீல்டிங். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க. சரியான ஷாட்டு. கவர்ஸ் ஃபீல்டர் உள்ள வச்சிருக்காங்க. சரியா ஷாட்டுங்க. செம்ம ஷாட்டு. அடிக்கிற ஷாட்ஸ் எல்லாமே செம்மையா இருக்கு கோட்டிஸ் கிட்ட. ஓவருக்கு ஒரு பவுண்டரி 2 பவுண்டரி அடிச்சிடறாரு. அந்த 2 ரன் எடுத்து வந்துட்டே இருக்காங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 36 ரன் வச்சிருக்காங்க. டெய்லி கிரிக்கெட்டர்ஸ் விக்கெட் எது லாஸ் பண்ணாத. சிவா வந்திருக்காரு அட்டாக்கு. நியூ பவுலர் ரைட் ஆம் ஓவர். அரவிந்த் விக்கெட்லேருந்து வராரு. கோட்டிஸ் ஒரு விக்கெட் தேவைங்க, எடுத்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள். செகண்ட் பால் லவ்லி பிளேங்க. அகைன் நல்ல ஷாட்டு. கவர்ஸ் தலைக்கு மேலே, எக்ஸ்ட்ரா கவர் மேலே. நல்ல ஃபீல்டாங்க. பேக்கப் இல்லைங்க. அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா கவர் ஓட்டாங்க. 3 ரன். கோட்டி ஸ்ட்ரைக் வேறு வந்துட்டாரு. 3 ரன் ஓடுறது பிரச்சனை இல்லைங்க. திரும்ப கோட்டி ஸ்ட்ரைக் வராரு. ஃபோர்த் ஒன் ஷாட்டா ஆள் இருக்காங்க. சான்ஸ் ஃபார் கிளியர் பண்ணிச்சுங்க. பவுண்டரி பட்டோன்னு நல்லா பவுன்ஸ் ஆயிடுச்சு பந்து. ஃபீல்டு இருந்தோம். அகைன் ஒரு பவுண்டரி கோட்டி பேட்டில். கோட்டி அடிக்கிற 4வதோ 5வதோ பவுண்டரிங்க. லாஸ்ட் பால் ஷாட்டா ஹைட்டாக போகுதுங்க. ஐயோ பாலே தெரியலங்க எனக்கு. லைட்டாக போகுது. 2 பேருமே மிஸ் பண்ணிட்டாங்க. நீ இப்படி நான் அப்படின்னு. ஒரு கேட்ச் ட்ராப்பாங்க கோட்டிஸ் கிட்ட. ஓவர் த்ரோ வேற ஒரு எக்ஸ்ட்ரா போறாங்க. ரொம்ப ஃபீல்டிங் மிஸ் பண்ணிட்டாங்க லாஸ்ட் 2 ஓவரில். ஃபர்ஸ்ட் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமான கேட்சுங்க இது. 2 பேர் சேர்ந்து விட்டுட்டாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 46 விக்கெட் இது லாஸ் இல்லாமல் செம்மையாக போயிட்டு இருக்குங்க டெய்லி கிரிக்கெட்டர்ஸ்க்கு. இன்னும் 4 ஓவருக்கு 45 தான் அடிக்கணும் இந்த மேட்ச் ஜெயிக்க. 4 4 ஓவர் 45 அடிக்கணுங்க. 46 அடிச்சிட்டாங்க. அதே டார்கெட் தான். சுதாகர் வந்திருக்காரு அட்டாக்கு. நியூ பவுலர். சிங்கிள். ஸ்லோவராக தூக்கி போட்டார். கேட்ச் வேறு ட்ராப் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் பிடிச்சிட்டாருங்க. லவ்லி டேக்கன். ஸ்லோவராக போட்டார் சுதாகர். அகைன் ஒரு ஸ்லோவர் பந்து. கோட்டிஸு முக்கியமான சமயத்தில் அவரோட விக்கெட் ஏந்திட்டு போயிருக்காருங்க. நல்லா கம்பேக்காக இருக்குமான்னு பார்க்கலாம். இது சுதாகர் கேப்டன், அவரே வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஃபோர்த் ஒன் பாலுங்க. சரியான பால். அகைன் ஒரு தரமான பால் சுதாகர். வினோத்தம் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நல்லா ஆடிட்டு பேட்ஸ்மேன் வினோத்தம். அவர் காலில் இன்ஜுரி, அதனால அவர் சரியா விளையாடலங்க. அவரு அதனால தான் வாலாத டைம்லேயே விளையாடல. அவரு இந்த ஓவரில் வர 2வது விக்கெட்டு. நல்லா கம்பேக் கொடுத்துட்டு இருக்காரு சுதாகர். டீம் கேப்டனுங்க, அவரே வந்து மேட்சை மாத்துறாரு. கோட்டிஸும் அரவிந்தும் செம்ம விளையாடிட்டு இருக்காங்க. 4 ஓவருக்கு 46. 45 தாங்க அடிக்கணும் இந்த மேட்ச் ஜெயிக்க.
அரேந்து ஒரு பக்கம் பொறுமையாக சிங்கிள் தள்ளி தராரு. கோட்டிஸ் நல்ல பாலாக ஃபினிஷ் பண்ணுறாருங்க. 4 ஓவர் 45 அடிக்கணுங்க. 46 அடிச்சிட்டாங்க. அதே டார்கெட் தான். சுதாகர் வந்திருக்காரு அட்டாக்கு, நியூ பவுலர். சிங்கிள் ஸ்லோவராக தூக்கி போட்டார். அரவிந்த் டாட்டே பண்ண மாட்டாருங்க. எப்படியாவது சிங்கிள் ரொட்டேட் பண்ணிடுறாரு கோட்டிக்கு. கேட்ச் வேறு ட்ராப் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் பிடிச்சிட்டாருங்க. லவ்லி டேக்கன் ஸ்லோவராக போட்டார் சுதாகர். அகைன் ஒரு ஸ்லோவர் பந்து. கோட்டிஸு முக்கியமான சமயத்தில் அவரோட விக்கெட் ஏந்திட்டு போயிருக்காருங்க. நல்லா கம்பேக்காக இருக்குமான்னு பார்க்கலாம். இது சுதாகர் கேப்டன், அவரே வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு கோட்டிஸோட விக்கெட்டை. டெய்லி கிரிக்கெட் அணியினர் நல்லா பேட்டிங்காங்க கோட்டிஸ் கிட்ட. சிறந்த ஒரு பேட்ஸ்மேன் அவர் வெளியேறுகிறார். சுதாகருங்க செம்ம ஐடியாவாக போட்டிருக்காரு. ஏன்னா வேகத்தை தான் ரிட்டன் அனுப்பிச்சிட்டே இருந்தார் கோட்டிஸு. ஸ்லோவராக தூக்கி போட்டு அவர் விக்கெட் எடுத்துட்டாரு. நியூ பேட்ஸ்மேன் வினோத் வந்திருக்காரு, வாலாஜா வினோத். டாட் பால் லவ்லிங்க. லவ்லி பால் காலை பாட்டே போட்டிருக்காரு. டாட் பால். 4th ஒன் பாலுங்க. சரியான பால். அகைன் ஒரு தரமான பால் சுதாகர் கிட்ட. வினோத்தை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நல்லா ஹார்ட் ஹிட்டர் பேட்ஸ்மேன் வினோத்தம். அவர் காலில் இன்ஜுரி, அதனால் அவர் சரியாக விளையாடலங்க அவர். அதனால தான் வாலாஜா டைம்லேயே விளையாடல அவர். இந்த ஓவரில் வர 2வது விக்கெட்டு. நல்லா கம்பேக் கொடுத்துட்ருக்காரு சுதாகர், டீம் கேப்டனுங்க. அவரே வந்து மேட்சை மாற்றுறாரு. நியூ பேட்ஸ்மேன் சரண் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸு. ஃபர்ஸ்ட் பாலே அல்வா பால் மாதிரி வந்துங்க. 6 கிளியர் பண்ணியிருக்காரு. முதல் பாலே 6 ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க சரணு. ஆளே நல்லா பார்க்கறதுக்கு ஹைட்டாக இருக்காரு. அவருக்கு ஜோர் முடிஞ்சிருக்கு. 55 ரன் வச்சிருக்காங்க டெய்லி கிரிக்கெட். தேவையான 2 வந்துச்சுங்க. ஆனால் விக்கெட்டு 2 விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க. நல்ல பேட்ஸ்மேன்ஸோட விக்கெட் 2 விக்கெட்டையும். அரவிந்த் நின்று முடிச்சு தராரான்னு பார்க்கலாம். அரவிந்த் ஒரு மேட்ச் நல்லா முடிச்சு கொடுத்தாருங்க FCC நார்த்தன் டோர்னமெண்ட்டில். பாலுங்க சாமா பால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டாரு. பெரிய ஷாட்டாக ட்ரை பண்ணி. தேர்ட் ஒன் ஷாட்டா நல்லங்க. டாப் வச்சு அங்கே ஃபீல்டர் இருக்காரு, வேகமாக வராரு, பிடிச்சிட்டாருங்க. நல்ல கேட்ச் அங்கே. அகைன் ஒரு விக்கெட் லாஸ். சரணோட விக்கெட்டு. ஒரு 6 அடித்த பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்திருக்காங்க. செல்லா சூர்யா நியூ பேட்ஸ்மேன். நல்லா டேக்கனுங்க. தட்டி தட்டி பிடிச்சிட்டாரு. நல்ல கேட்சாங்க அமர்கிட்ட. கீப்பர் தட்டி விட்டாரு, அமர் பிடிச்சிட்டாருங்க. அகைன் ஒரு விக்கெட். அடுத்தது 2 விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் விஜய் ஸ்ட்ரைக்கில். ஹாட்ரிக் பால் செல்லாக்கு. ஸ்டெம்பு நோக்கி தாங்க வந்தது. முதல் பால் நல்லா ரிவர்ஸ் திரும்பி தத்துட்டாரு. இல்லை ஸ்டெம்ப் அடிச்சிருக்கோம். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டா இல்லைங்க. திரும்பவும் கேட்சாங்க. பிடிச்சிட்டாருங்க. அகைன் ஒரு விக்கெட்டு. அதே இடத்துல மிட் விக்கெட்டில் நல்ல கேட்சாங்க. 2 கேட்ச் வச்சுருக்காரு இந்த ஓவர்லேயே. செல்லா இந்த ஓவர் எடுக்கிற 3வது விக்கெட்டு செம்மையாக போட்டுருக்காருங்க. அரவிந்த் இருந்த ஒரு ஹோப்பும் போயிடுச்சுங்க. சிவா வந்துருக்கார் அட்டாக்கு. அவர் ஸ்பெல்லு முடிக்கிறாருங்க. இவரும் இன்னும் 12 பாலுக்கு 34 ரன்னு தேவையா. ஓவருக்கு 5 ரன் ஆடி ஆகணுங்க மேட்ச் ஜெயிக்க. லாஸ்ட்டாக 2 ஓவரில் ரன்னே வரல. ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டு ட்ரைங்க. டாட் பால். 4th ஒன் கேட்சு. சிவாவே போறாருங்க. நல்லா ஹைட்டாக போகுது பந்து. பிடிச்சிட்டாருங்க. அகைன் ஒரு விக்கெட் லாஸ். நல்ல டேக்கன். அடுத்தடுத்து 2 பால் டாட் பண்ணி 3வது பால் ப்ரெஷரில் பெரிய ஷாட் போயிட்டாருங்க. வைடுன்னு விட்டாரு 2 பாலையும். நியூ பவுலர் யுவராஜ் ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாலே உடம்புக்கு வந்த பந்து நல்லா டைம் பண்ணி விட்டுருக்காரு. 1 பவுன்ஸ் பவுண்டரி. நல்ல பிளே. ஃபர்ஸ்ட் பாலே யுவராஜ் கிட்ட. 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. 63 ரன் வச்சிருக்காங்க டெய்லி கிரிக்கெட்டர்ஸ். 5 விக்கெட் லாஸ் பண்ணி. அமர் வந்துருக்கார் அட்டாக்கு. 6 பாலுக்கு 28 ரன் ஆடணும். 4 ஷாட் ஆடி ஆகணுங்க. பெரிய ஷாட்டு. சைக்கிள் யுவராஜ் ட்ரை பண்ணுறா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாலே சரியா கனெக்டாக இருக்கு. சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸ் பவுண்டரிங்க. நல்ல பிளே. கேப்பில் வச்சிருக்காரு யுவராஜ். யுவராஜ் அடிக்கிற 2வது பவுண்டரி.
கொஞ்சம் முன்னாடி வந்து கூட ரன் அடிச்சிருப்பார் போலுங்க. நல்லா இருக்குது ஷாட்ஸு. 4 பால் 4 6 ஆச்சு ஆகணுங்க. 20 முன்னாடி இன்னும் 4 பாலுக்கு. தேர்ட் ஒன் அகைன் ஷார்ட் பால் சரியா கனெக்டாக இருக்குங்க பேட்டில். அகைன் ஒரு சிக்ஸரு, சாரி ஃபர்ஸ்ட் சிக்ஸரு இவர் அடிக்கிறது. இவர் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா கொஞ்சம் மேட்ச் க்ளோஸ் எடுத்துன்னு போயிருப்பாருங்க. கடைசி டைமில் வந்தார். லாஸ்ட் 5-6 பால் தான் ஆடிட்டு இருக்காரு. ஒரு விக்கெட் 2 விக்கெட் வீழும் போதே வந்திருந்தாருன்னா மேட்ச் மாற்றி குத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். யுவராஜ் அடிக்கிற ஃபர்ஸ்ட் சிக்ஸு. இன்னும் 3 பாலுக்கு 5 வரைக்கும் போட்டது எல்லாமே ஷார்ட்டாகவே போகிறாரு அமரு. அதனால தாங்க அடிச்சிடறாங்க. இன்னும் 3 பாலுக்கு 5. அகைன் ஷார்ட் பால் கேப்ல போகுது, பவுண்டரிங்க. 4 அருமை மிகவும். இது வந்து போன மேட்ச் மாதிரியே 2 பாலுக்கு 11ங்க. ஒரே ஒரு பெரிய ஷாட் ஆட்டார்னா மேட்ச் க்ளோஸ் ஆஃப் போயிடும். நாங்க இது கடைசி டைம்ல வந்து பயங்கரமா ஒரு கேமையா கொடுத்துட்டு இருக்காரு யுவராஜ். க்ளோஸ் ஆஃப் போவாதுன்னு நினைச்ச இந்த மேட்ச், ஆனா க்ளோஸ் ஆஃப் போயிருங்க. 2 பாலுக்கு 11. ஃபிஃப்த் ஒன். நல்ல பாலுங்க. சான்ஸ் ஃபார் மிஸ் பண்ணிட்டாரு. பிடிச்சிருந்தாருன்னா கம்பேக்காக இருந்திருக்கும். இருந்தாலும் டாட் ஆயிடுச்சுங்க. ஆல்ரெடி மேட்சை முடிச்சுட்டாங்க. யுவராஜ் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து வந்துருக்கலாம் உள்ள பேட்டிங்க்கு. எடுத்துகிட்டு வந்திருந்தாருன்னா அவருக்கு இன்னும் ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருந்தா மேட்சை முடிச்சு கொடுத்துருப்பாரு. நல்லா கேமியோ. கொஞ்ச நேரத்தில் பயத்தை காமிச்சாருங்க எல்லா டீமுக்கும். வெற்றி வாய்ப்பு மங்கியது. செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் ஆரணி வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது டீமா செமிஃபைனல் செலக்ட் ஆயிருக்காங்க. ஆல்ரெடி செமியில் ஜவாத் இருக்காங்க. ஜவாத் கூட மோத போகிறாங்க செமிஃபைனல் மேட்ச். நெக்ஸ்ட் மேட்ச் வாழ்த்துக்கள் அந்த டீமுக்கு ஆரணி. ராணிபுரம் கிரிக்கெட் சார்பா. இடைவேளைக்கு பின்பு